வணக்கம் ஷர்மிளா. அதான் இந்த டெல்லி கார் வெடிப்பு பயங்கரம் நிகழ்ந்து 6வது நாள் ஆகிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. பல்வேறு கைது நடவடிக்கைகளும் நடைபெற்று இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த கிட்டத்தட்ட 13 பேர் இதில் பரிதாபமாக உயிரிழந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழலில் தான் என்ஐஏ இந்த தொடர்பாக வழக்கு இதனை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. கடற்வியல் நிபுணர்களும் அந்த பகுதியிலிருந்து ஏராளமான கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தடயங்களை அங்கு வந்து அவர்கள் கைப்பற்றியதாக கூறப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த இதில் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் எஃப்ஐஆரில் இது தொடர்பான அறிக்கை தகவல்கள் வந்து இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த தகவலும் வெளியாக இருக்கின்றது. அதாவது அந்த டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த அந்த கார் வெடிப்பு பயங்கரத்தில் அந்த நடந்த சம்பவம் நடந்த இடத்தில் 3 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. 3.9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. இந்த தோட்டாக்களை பொறுத்தவரையில் பயன்பாட்டிற்கு தடை செய்யப்பட்டுள்ள தோட்டாக்கள் ஆகும் இவை. அவை வந்து பொதுவாக பாதுகாப்பு படையினர் அல்லது சிறப்பு அங்கீகாரம் பெற்ற நபர்களுக்கு மட்டுமே இந்த தோட்டாக்கள் பயன்படுத்துவதற்கான நிரந்தரம் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த தோட்டாக்கள் அந்த பகுதியில் மீட்கப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. என்றால் சம்பவ இடத்தில் தொடர்புடைய ஆயுதம் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது புலனாய்வாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தோட்டாக்கள் அந்த இடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து புலனாய்வாளர்களை விசாரணை மேற்கொள்வர்களை தவறாக வழிநடத்த பயன்படுத்தியிருக்கலாமா என்றும் அல்லது குண்டுவெடிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இது இருந்ததா என்றும் தற்பொழுது பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றது. எனவே விசாரணையை திசை மாற்றும் நோக்கில் அந்த தோட்டாக்கள் அந்த இடத்தில் இருந்தனவா என்பது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் எழுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தடயவியல் நிபுணர்கள் அவை சம்பவ இடத்திலேயே வெளியேற்றப்பட்டதா அல்லது சம்பவத்தில் அது அந்த குண்டுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது வேண்டுமென்றே அங்கு கொண்டு வரப்பட்டதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல்களானது தெரிவிக்கப்படுகின்றது. இதனை பொறுத்தவரையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தேசிய புலனாய்வு நிறுவனம் என்ஐஏ இந்த சம்பவத்தை தொடர்ந்து விசாரித்து வருகின்றது. நாம் குறிப்பிட்டது நவம்பர் 10ஆம் தேதி இந்த சம்பவமானது நடைபெற்றது. இதில் 13 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். முக்கிய சந்தேக நபரான டாக்டர் உமர் நபி பகுப்பாய்வு மூலம் அடையாளம் காணப்பட்டார். மேலும் தாக்குதல் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டனர். டிஎன்ஏ பகுப்பாய்வு மூலம் தான் உமர் நபி தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கின்றார் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியிலிருந்து 3 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாக வெளியாகிக்கூடிய தகவலானது விசாரணையை பல கோணங்களிலும் திருப்பி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி மித்ரன்.